எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். மாவீரன் நெப்போலியனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். படை தளபதியாக இருந்திருக்காரு. நிறைய போர்களில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தைரியம் அப்படின்னா என்னென்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தைரியசாலி. நான் அப்படிப்பட்ட மாவீரன் நெப்போலியன் அவர்களுடைய இறுதி காலம், அவருடைய மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஏன் அப்படின்னா, நெப்போலியன் அவர்கள் எப்படி இறந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் போரில் இறந்து போகல, மன அழுத்தத்தின் காரணமாக அவர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. ஒரு தைரியசாலி மன அழுத்தத்தினால இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானே. என்ன ஆகுது, நெப்போலியன் அவருடைய இறுதி போரில் தோற்று போகிறார். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்து ஒரு தனி சிறையில் அடைக்கிறாங்க. அந்த தனி சிறையில் அவர் மட்டும்தான் இருக்காரு. அது அவருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தனிமையில் இருக்கார். தனிமை அவருக்கு பிடிக்கல. ஏன்னா தன்னை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும். அடுத்து எங்கே போர் செய்யலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியிலே இருந்த அவர் திடீர்னு ஒரு தனி சிறையில் தனி ஆளாக இருக்கும்போது அவருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அவர் அவருடைய வெற்றிகளை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருடைய மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கார். அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆகுது, நெப்போலியன் அவர்களை சந்திப்பதற்காக நெப்போலியனுடைய நண்பர் வெளிநாட்டிலிருந்து வர்றார். வரவர் சும்மா வரல, ஒரு சதுரங்க பலகையோடு வர்றார். ஒரு செஸ் போர்டு வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு நெப்போலியன் கிட்ட கொடுக்குறார். எனக்கு தெரியும் நீ தனிமையில் இருக்க, அது உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இந்த சதுரங்க பலகை அப்படிங்கிறது நிச்சயமாக இது உனக்கு உதவி செய்யும். உன்னை அதிகப்படியாக இது சிந்திக்க வைக்கும். உன்னுடைய நீ தனிமையிலிருந்து விடுபடுவதற்கு இது உனக்கு உதவி செய்யும். இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி செஸ் போர்டை கையில் கொடுக்குறார். அதை நெப்போலியன் அவர்கள் வாங்கி வச்சுக்கிறார். நண்பர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு பின்னாடி அதை பார்க்குறாரு. அதை முழுமையாக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு அவருக்கு மனசில் தூக்கி ஓரமாக எரிஞ்சிடறார். அது அந்த சிறைச்சாலையிலுடைய ஒரு மூலையில் போய் விழுந்துருது. கொஞ்ச நாளில் அவருக்கு அதிகப்படியான தலைவலி, தனிமையிலே இருந்து மன அழுத்தம் அதிகமாகி உடல் சோர்வடைஞ்சு மெலிஞ்சு போய் அவர் சிறைச்சாலையில் இறந்து போகிறார். நெப்போலியன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி உலகையே உலுக்குகிறது. மாவீரன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு. நெப்போலியனோட கடைசியாக கூட இருந்தது என்னன்னா அந்த செஸ் போர்டு தான். நண்பர் பரிசா கொடுத்தாரு இல்லையா, அதுதான் அவருடைய கடைசி காலத்தில் கூட இருந்தது. ஒரு பெரிய தலைவரோட கூட இருந்த ஒரு பொருளை அருங்காட்சியகத்தில் வைப்பாங்க இல்லையா, மியூசியத்தில் கொண்டு போய் அந்த செஸ் போர்டை வைக்கிறாங்க. நிறைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த செஸ் போர்டு ஏலம் விடப்படுகிறது. ஒருத்தர் அதிகப்படியான காசு கொடுத்து அந்த செஸ் போர்டை ஏலத்தில் வாங்கிடுறார். வாங்கி அந்த செஸ் போர்டை ஆய்வு செய்து பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா, நெப்போலியனுக்கு நண்பர் அதை பரிசாக கொடுக்குறார், அதுவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது. அதை ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அந்த செஸ் போர்டினுடைய நடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ரூட் மேப்பை அந்த நண்பர் போட்டு அந்த செஸ் போர்டை பரிசாக கொடுத்துருக்கார். நெப்போலியன் சாதாரணமாக எப்பவும் போல் இருந்திருந்தார்னு சொன்னால் நிச்சயமாக அதை பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்திருப்பார். ஆனால் அவர் மன அழுத்தத்தில் இருந்ததுனால அவரால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் அவர் இறந்து போயிருக்கார். இப்போ இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் மன அழுத்தத்தில் இருந்ததே அவர் தெரியாமல் தான் இருந்திருக்கார். மாவீரன் நெப்போலியனுக்கே அந்த நிலைமை அப்படின்னு சொன்னால், சாதாரண மனிதர்கள் நம்மளாம் எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்னு கேட்கும்போது அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு தலைவலி ஏற்படும், தூக்கம் வராமல் இருக்கும், சாப்பிட்டது ஜீரணமாகாமல் இருக்கலாம், அதே மாதிரி உணவு நம்மளால் அதிகப்படியாக சாப்பிட முடியாது, உடல் சோர்வு ஏற்படும். இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறிகள். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைஃப் லாங் நீங்கள் மருந்து சாப்பிட்டே ஆகணும். அது குறையாது. அதை மெயின்டைன் பண்ணும், அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மன அழுத்தம் வந்தவங்க அதை பேலன்ஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இனி மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, டாக்டர்ஸ் அட்வைஸ் தாண்டி பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
எந்த வேலைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அதை முழுமையாக செஞ்சு முடிச்சுங்க. பர்ஃபெக்டாக அந்த செயலை அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் வராது. ஏன்னா ஒரு வேலையை நம்ம பெண்டிங் வைக்கும்போது தான் அது சேர்ந்து பெரிய வேலையாக ஆகும்போது அதை செஞ்சு முடிக்கும்போது நமக்கு மன அழுத்தம் ஏற்படுது. எப்படா இதை செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. எந்த வேலைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியணும். அதே அளவு அதுக்கு எந்த அளவுக்கு அதை பர்ஃபெக்ஷனாக செஞ்சு முடிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு வேலை சம்பந்தமாக நமக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் அது வேலை ரீதியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது முழுமையாக நம்மளை ஆட்கொண்டுடும். எல்லா வகையிலும் அது நமக்கு மனசில் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருந்தாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையுமே அது சுனாமி மாதிரி பாதிக்கும். மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணுன்னா செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யுங்க. தேவையில்லாத கவலைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களோட மனசு என்னைக்கு வெயிட்டாக ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் மன அழுத்தம் வர ஆரம்பிக்கும். யார் இந்த உலக வாழ்க்கையில் மன அழுத்தமே இல்லாமல் இருக்கிறாங்களோ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.